தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS. படிப்பறிவு திறன் SAT. சமூக அறிவியல் 7ஆம் வகுப்பு வரலாறு 1. இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். முக்கிய பாடக்கருத்துகள். இடைக்கால இந்திய வரலாறு கி.பி. 700 முதல் 1200 வரை தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு எனவும் கி.பி. 1200 முதல் 1700 வரை பின் இடைக்கால இந்திய வரலாறு எனவும் வகைப்படுத்தப்படுகிறது. வரலாற்றை அறிய உதவுபவை சான்றுகள் எனப்படுகிறது. அவை முதல் நிலைச் சான்றுகள், இரண்டாம் நிலைச் சான்றுகள் என இரு வகைப்படுகிறது. கல்வெட்டுகள், நினைவுச் சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை முதல் நிலைச் சான்றுகளாகும். நூல்கள், பயண குறிப்புகள் போன்றவை இரண்டாம் நிலைச் சான்றுகள் ஆகும். செப்புப் பட்டயங்கள் கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கின்றன. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து செப்புப் பட்டயங்களுக்கு பதில் காகிதமும் பனை ஓலைகளும் பயன்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறை பற்றி கூறுகிறது. பிரம்மதேயம் என்பது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடையாகும். காலபோகம் என்பது கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடையாகும். தேவதானம் என்பது கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடையாகும். வள்ளிச்சந்தம் என்பது சமண நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடையாகும். நாணயங்களில் உள்ள உலோக கலவை அரசுகளின் பொருளாதார நிலையை எடுத்துக்காட்டுகின்றன. முகமது கோரி வெளியிட்ட தங்க நாணயங்களில் லட்சுமியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஜிட்டல் எனும் செப்பு நாணயங்கள் டெல்லி சுல்தான்களைப் பற்றி அறிய உதவுகிறது. இல்துத்மிஸ் டங்கா எனும் வெள்ளி நாணயத்தையும் அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயத்தையும் வெளியிட்டுள்ளனர். சோழர்களின் காலம் பக்தி இயக்கத்தின் காலம் என அழைக்கப்படுகிறது. வெனிஸ் பயணி மார்க்கோ போலோ பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்தார். மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா, இத்தாலிய பயணி நிகாலோ கோண்டி போன்றோரும் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளனர். மத்திய ஆசிரியாவிலிருந்து அப்துர் ரசாக், போர்ச்சுகலிலிருந்து டோமிங்கோ பயஸ் போன்றோர் விஜயநகர பேரரசிற்கு வருகை புரிந்துள்ளனர். NMMS தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள். 1. செப்பு நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? 1. பாரசீகர்கள் 2. அரேபியர்கள் 3. துருக்கியர்கள் 4. சுல்தான்கள். விடை: சுல்தான்கள். 2. டங்கா, ஜிட்டல் நாணயங்களை வெளியிட்டவர் யார்? 1. இல்துமிஷ் 2. குத்புதீன் ஐபெக் 3. பால்பன் 4. ரஷ்யா. விடை: இல்துமிஷ். 3. காயலுக்கு வருகை தந்த வெனிஸ் நாட்டின் புகழ்பெற்ற பயணி யார்? 1. வாஸ்கோடகாமா 2. கொலம்பஸ் 3. மார்க்கோ போலோ 4. டயஸ். விடை: மார்க்கோ போலோ. 4. பொறுத்துக. திருவாலங்காடு செப்பேட்டு, முகமது பின் துக்ளக் அன்பில் செப்பேட்டு, இராஜேந்திர சோழன் செப்பு நாணயங்கள், இல்துமிஷ், டங்கா, சுந்தரச் சோழன். விடை: திருவாலங்காடு செப்பேட்டு, இராஜேந்திர சோழன். அன்பில் செப்பேட்டு, சுந்தரச் சோழன். செப்பு நாணயங்கள், முகமது பின் துக்ளக், டங்கா, இல்துமிஷ். 1. ஒரு ஜிட்டல் என்பது எவ்வளவு? 1. 2.6 வெள்ளி குன்றிமணிகள் 2. 3.6 வெள்ளி குன்றி மணிகள் 3. 4.6 வெள்ளி குன்றி மணிகள் 4. 5.6 வெள்ளி குன்றி மணிகள். விடை: 3.6 வெள்ளி குன்றி மணிகள். 2. அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? 1. மின்கசுஸ் சிராஜ் 2. குத்புதீன் ஐபெக் 3. அலாவுதீன் கில்ஜி 4. முகமது கோரி. விடை: மின்கசுஸ் சிராஜ். 3. பொறுத்துக. கஜிராகோ, ஒடிசா கோனார்க், ஹம்பி தில்வாரா, மத்திய பிரதேசம் விருப்பாக்சா, ராஜஸ்தான்.
விடை கஜுராஹோ மத்திய பிரதேசம், கோனார்க் ஒடிசா, தில்வாரா ராஜஸ்தான், விருபாக்சா ஹம்பி. 4. தவறான இணையை கண்டறியவும். மதுரா விஜயம், கங்காதேவி அபுல் பசல், ஐனி அக்பரி இபன் பதூதா, தாகுயுக் இ ஹிந்த் அமுக்தமால்யா, கிருஷ்ணதேவராயர். விடை இபன் பதூதா, தாகுயுக் இ ஹிந்த். 5. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 1. நாதமுனி 2, நம்பியாண்டார் நம்பி 3, சேக்கிழார் 4, கம்பர். விடை நாதமுனி. 6. தசுக் என்ற சொல்லின் பொருள் என்ன? 1. சரிதை 2, பயணக்குறிப்பு 3, வரலாறு 3, சுயசரிதை. விடை சுயசரிதை. 7. அவுரங்கசீப் அரசவையில் இருந்த வரலாற்று அறிஞர் யார்? 1. மார்க்கோ போலோ 2, அபுல் பசல் 3, இபன் பதூதா 4, காபிகான். விடை காபிகான். 8. திருவாலங்காடு செப்பேடுகள் யார் காலத்தைச் சேர்ந்தவை? 1. ராஜராஜன் 2, முதலாம் ராஜேந்திரன் 3, இரண்டாம் ராஜேந்திரன் 4, கரிகாலன். விடை முதலாம் ராஜேந்திரன். 9. பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? 1. கம்பர் 2, நம்பியாண்டார் நம்பி 3, சேக்கிழார் 4, திருவள்ளுவர். விடை சேக்கிழார். 10. தாரீக் அல்லது தாகுயுக் என்ற சொல்லின் பொருள் என்ன? 1. சரிதை 2, பயணக்குறிப்பு 3, வரலாறு 3, சுயசரிதை. விடை வரலாறு. 11. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? 1. தேவகிரி 2, ஆக்ரா 3, மதுரா 4, அகமதாபாத். விடை தேவகிரி. இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.